Welcome back everyone. இன்னைக்கு நாம வந்து continuous random variablesல problems பார்க்க போறோம். Let's see the first problem. நமக்கு random variable x கொடுத்திருக்காங்க. அந்த random variableோட probability density function கொடுத்திருக்காங்க. இதுதான் k by 1 plus x square. Integral வந்து minus infinity to infinity, that is all the numbers கொடுத்திருக்காங்க. நமக்கு 3 sub questions இருக்கு. Determine k, probability x greater than equal to 0, conditional probability. வாங்க first part பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நமக்கு கே கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை நம்ம வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டியில் இன்டெகிரேட் பண்ணால் ஈக்குவல் டு 1 வரும்னு சொல்லிட்டு, ஏன்னா அதுதான் ப்ராபபிலிட்டி. ஸோ நம்ம இப்போ அதுதான் பண்ண போகிறோம். K is a constant, so நம்ம அதை வெளியே எடுத்துக்கலாம். ஒன் பை ஒன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரை நம்ம இன்டெகிரேட் பண்ணால் தட் இஸ் ஈக்குவல் டு tan inverse x. இப்போ tan inverse xக்கு நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். tan inverse of infinity is pi by 2. Inverse of minus infinity இல்லை நம்ம மைனஸ் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ அகைன் இட் will be tan inverse infinity. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். நம்ம ஃபார்முலா படி ரைட் ஹேண்ட் சைடு இஸ் 1. ஸோ நமக்கு இங்கே 2 பை பை 2 இருக்குது, ஒரு கே இருக்குது. ஸோ 2 இன்டூ கே இன்டூ பை பை 2, 2 கேன்சல் பண்ணிடலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1, விச் இம்ப்ளைஸ் கே இஸ் ஈக்குவல் டு 1 பை 2. நம்ம இப்போ கொஸ்டினை ரீரைட் பண்ணலாம். இப்போ நம்ம பி பார்ட் ஆஃப் த கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதை நம்ம பி பார்ட் கொஸ்டின். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் பீங் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 கேட்டிருக்காங்க. டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்னா நம்ம கிரேட்டர் தேன் 0னா இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுவோம். ஆனால் இது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ன்றதுனால இன்டெகிரேட் பண்ணுவோம். தட் இஸ் ஒன்லி டிஃபரன்ஸ். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஸோ 0 இன்க்ளூட் ஆகும், டு இன்ஃபினிட்டி. இங்கே இன்ஃபினிட்டி தான் அப்பர் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபினிட்டி நம்ம எடுக்கிறோம். கொஸ்டினில் வேறு லிமிட் கொடுத்தா நம்ம அந்த லிமிட் எடுத்துக்கிறோம். அகைன் நமக்கு தெரியும் 1 by 1 plus x square இன்டெகிரேஷன் tan inverse x. tan inverse infinity is pi by 2. tan inverse 0 is 0. So x greater than or equal to 0 க்கு probability 0.5. இங்கே நீங்கள் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணலாம். நம்மளோட இன்டர்வல் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டியில் டோட்டலாக டிவைட் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 வந்து ஹாஃப் தான். ஏன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 ஒரு ஹாஃப், 0 டு இன்ஃபினிட்டி இன்னொரு ஹாஃப். ஸோ இந்த லாஜிக்கை வந்து நீங்கள் ஆன்சர் செக் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. லெட்ஸ் கோ டு தி தேர்ட் கொஸ்டின். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா பார்த்துருக்கோம். நான் நடத்தின ஃபர்ஸ்ட் அந்த மெயின் ஃபார்முலாஸ் எல்லாம் முடிஞ்சால் எழுதி வச்சுருக்கேன். உங்களுக்கு சைடில் இருந்த யூஸ் ஆகும். இங்கே நமக்கு கண்டிஷன் ப்ராபபிலிட்டினா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இங்கே உள்ளே இருக்கிற எக்ஸ் வேல்யூ வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸ்டார்டிங் மைனஸ் இன்ஃபினிட்டி டில் எக்ஸ் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணணும். 1 by pi is 1 by pi. 1 by 1 plus x square integrate பண்ணா tan inverse x minus infinity.
நமக்கு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி எக்ஸ் டேர்ம்ஸில் வேணும். ஸோ எக்ஸை எடுத்துடாதீங்க. ஸோ நம்ம இப்போ லிமிட்டை உள்ள சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணால் திருப்பி எக்ஸ் தான் வரும். tan inverse of minus infinity நம்ம மைனஸ் வெளியே எடுத்துக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். tan inverse infinity is π/2. ஒன் பை பை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். A continuous random variable x that can assume any value between x equal to 2 and x equal to 5 as a period. F of x equal to k into 1 plus x. Find probability that x is less than 4. நமக்கு போன கொஸ்டினில் எக்ஸோட ரேஞ்ச் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இருந்துச்சு. இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 5. அதுதான் நம்ம ரேஞ்ச் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு 1 plus x. இதுதான் நம்மளோட பிடிஎஃப். நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 4 கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி நமக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னா இந்த அன்னோன் வேரியபிள் கே கண்டுபிடிக்கணும். ஸோ லெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் கே. நமக்கு இது ப்ராப்பர்ட்டிலேருந்து தெரியும். ஓகே, நம்ம இப்போ கேயோட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டினை ரீரைட் பண்ணலாம். This is the new question. இப்போ நம்ம probability of x less than 4 கண்டுபிடிக்கணும். இது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஸோ நம்ம இன்டெகிரேஷனில் பண்ணணும். லீஸ்ட் லிமிட்லேருந்து 4 வரைக்கும் நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். இதுதான் நம்ம ஃபைனல் ப்ராபபிலிட்டியோட ஆன்சர். நம்ம யூஸ்வலாக டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளில் எக்ஸ் லெஸ் தேன் 4 அப்படின்னு சொன்னால் நம்ம 0, 1, 2, 3ன்னு எடுப்போம். ஆனால் இங்கே வந்து நம்ம 2லேருந்து அப்பர் லிமிட் 4னு எழுதியிருக்கோம். ஆனால் இன்டெகிரேஷனில் நீங்கள் நோட் பண்ணணும், அப்பர் லிமிட் 4னு இருந்துச்சுன்னா 3 வரைக்கும் 3.99999 வரைக்கும் தான் கவுண்ட் ஆகும். 2ல் ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்டார்ட்ஸ் எக்ஸாக்ட்லி ஃப்ரம் 2 ஆப்வியஸ்லி. ஸோ நம்ம இன்டெகிரேஷனில் 4 வரைக்கும்னா நம்ம மேலே 4 இருந்தால் அது வந்து 3ன்னு எழுதிடாதீங்க, தப்பான ஆன்சர் வரும். Next question. If x is a continuous random variable with probability density function f of x is equal to x such that x is between 0 and 1, 3/2 into 1 minus x square such that x lies in between 1 and 2, else 0. Find CDF. Using CDF, find probability of x lies between 3/2 and 5/2. நமக்கு இப்போ f of x கொடுத்துருக்காங்க. f of x இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்தா அது பேர் பீஸ் வைஸ் ஃபங்க்ஷன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல சிங்கிளாக கொடுத்துருந்தாங்க.
இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சிடிஎஃப் கண்டுபிடிக்கணும். லெட்ஸ் கோ டு சொல்யூஷன். சிடிஎஃப்னா என்னன்னு நமக்கு தெரியும். எல்லா வேல்யூஸையும் நம்ம கன்சிடர் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு இங்கே பீஸ் வைஸ் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ரேஞ்சிலையும் தனித்தனியாக நம்ம சிடிஎஃப் கண்டுபிடிக்கணும். கேஸ் 1 எடுத்துக்கிறோம். x 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கு. x 0க்கும் 1க்கும் நடுவில் எங்கே வேணா இருக்கலாம், ஆனால் 1 விட குட்டியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்டெகிரேஷன் லிமிட் 0 to x எடுத்துக்கிறோம். பிகாஸ் x is between 0 and 1 இன்டெகிரேட் பண்ணுறோம், நமக்கு x²/2 கிடைக்குது. கேஸ் 2. இங்கே வந்து நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டின்றதுனால நம்ம 2 வரைக்கும் எடுக்கிறோம். ஆனால் லிமிட் 0ல் ஸ்டார்ட் ஆகுதுன்றப்ப நம்ம ரெண்டு இன்டர்வல்லையுமே கன்சிடர் பண்ணணும். Zero to 1 x dx plus 3/2 1 to x 1 minus x whole square dx. இப்போ நம்ம இன்டெகிரேஷன் சால்வ் பண்ணா நமக்கு கிடைக்கிற இந்த கேஸில் இருக்கிற ரிசல்ட் அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளோட புது சிடிஎஃப் இது கேஸ் 1 கேஸ் 2 நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில் நமக்கு எப்போவுமே கடைசி ஆன்சர் 1 வரும். இங்கே வந்து நம்ம எல்ஸ் கேஸில் நம்ம எப்போவுமே நம்ம 1 தான் எழுதுவோம். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட இப்போ கேட்டிருக்கிற செகண்ட் பார்ட் ஆஃப் தி கொஸ்டின் ப்ராபபிலிட்டி ஆஃப் 3/2 less than x less than 5/2 நம்ம சிடிஎஃப் வச்சு கண்டுபிடிக்கும். நம்ம சிடிஎஃப் ரிலேட்டட்ல ஃபார்முலாஸில் பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம், அது இல்லாமல் நம்மளால கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது. ஸோ தயவுசெய்து நிறைய ஞாபகம் வச்சுக்கோங்க. 5/2 வந்து நம்ம 2.5 எழுதலாம். 3/2 நம்ம 1.5 எழுதலாம். 2.5 is greater than 2. ஸோ அதர்வைஸ் கேஸில் வந்து நமக்கு 1 வரும். 1.5 is between 1 and 2. ஸோ நம்ம 1.5ன்றத கேஸ் 2ல வந்து ஆன்சரில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு அதோட வேல்யூ கிடைச்சிடும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A continuous random variable x has probability density function f of x is equal to 3x², where x lies between 0 and 1. A. PDF or not. B. What are A and B values if probability such that x less than or equal to A is equal to probability such that x is greater than A, and probability such that x is greater than B equal to 0.05. இந்த கொஸ்டின்ல நமக்கு f of x 3x², 0 less than or equal to x less than or equal to 1 கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்டுக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த கொடுத்துருக்கிற f of x பிடிஎஃபா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு பிடிஎஃப்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும்.
என்னன்னா நம்ம பிடிஎஃப் வந்து டோட்டல் லிமிட்ல இன்டெகிரேட் பண்ணா நமக்கு 1 கிடைக்கணும். அது பிடிஎஃப் ஓட ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம பேசிக்கா அந்த ப்ராப்பர்ட்டி வேலிடேட் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணா இது பிடிஎஃபா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு இது இன்டெகிரேட் பண்ணுறப்போ 1 கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் a பிடிஎஃப். ஏ முடிஞ்சுது. இப்போ நம்ம பிக்கு போகலாம். பி பார்ட் கேட்டிருக்காங்க. நம்ம ஏ பி கண்டுபிடிக்கணும். நமக்கு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் p of x less than or equal to a and p of x greater than a are equal. இந்த ஈக்குவேஷனை பாருங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் ப்ரூஃப் இருக்கா? ஏன்னா நம்ம வந்து இந்த ஏவை விட கம்மியாக இருக்கிற எல்லா வேல்யூஸ், ஏவை விட அதிகமாக இருக்கிற எல்லா வேல்யூஸ் அண்ட் ஏ லெஸ் than or equal to ஏல ஏவும் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அது எல்லா வேல்யூஸும் நம்ம கன்சிடர் பண்ணால் நமக்கு ஃபைனல் ஆன்சர் 1 வரணும். ஏன்னா இது ப்ராபபிலிட்டி. இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நம்ம இப்போ ப்ராபபிலிட்டி such that x greater than a கண்டுபிடிக்கணும். நமக்கு இன்டெகிரேட் பண்ணால் இது வருது. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு ஏயோட வேல்யூ கிடைச்சிடும். இதுதான் நம்ம ஏயோட வேல்யூ. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பி கண்டுபிடிக்கணும். நமக்கு இங்கே ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் பி ஈக்குவல் டு 0.0. நமக்கு இந்த b cube minus 1 இந்த 0.05க்கு ஈக்குவல் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம இந்த -1 அந்த பக்கம் எடுத்துட்டு போகலாம். இப்போ நீங்க கால்குலேட்டர்ல 21/20 பவர் 1/3 கால்குலேட் பண்ணீங்கன்னா 0.983. Thank you for watching.